இன்று ஐயுஎம்எல் கட்சியோட தேசிய தலைவரிடம் எங்கள் கட்சி தலைவர் கையெழுத்திட்ட ரிக்வஸ்ட் லெட்டர் கடிதத்தை நாங்கள் அளித்தோம். ஆதரவு கோரியிருக்கிறோம். அவங்க கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து அவங்க செயற்குழோட பேசி ஒரு முடிவெடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நாங்கள் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறோம். ஆளுநருடைய நடவடிக்கையை தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்குது? இல்லை, ஒரு ஆளுநர் கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதோட படிதான் நடக்கணும். ஒரு தமிழ அதிக பெரும்பான்மை அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை அழைக்க வேண்டியது கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதிமுறை தான். எந்த ஒரு மெஜாரிட்டியாக இருந்தாலும் அதை ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சட்டமன்றத்தில் தான் ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அதுதான் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நடைமுறை, இதுதான் சட்டமும் கூட. கண்டிப்பாக எங்கள் தலைவர் அவர்கள் பல கட்சிகளிடம் ஒரு ஆதரவு கோரி எங்கள் கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று நம்புகிறோம். ஆளுநர் தாமதப்படுத்தும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள பார்ப்போம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்லை, நேற்று தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு திரும்பவும் இன்னைக்கும் சந்திச்சிருக்கோம். பார்ப்போம். அதை பற்றி நிரூபிக்கிட்டு தான் பதவியேற்பு சொல்றது எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் தாவிக்காக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கலன்ட்டு பேசிட்டு ஒரு இல்லை, கண்டிப்பாக இதை பற்றி நாங்கள் பேசி ஒரு உரிய முடிவை தலைவர் அறிவிப்பார். தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஒரு பின்னாடி ஏதாவது சதி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? யாராவது ப்ளே பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இப்போ நடக்கிறது இல்லை, முன்னாடி இருந்தே நடந்தது தான். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தன் தலைவர் அவர்கள் மீதும் பல்வேறு ஒரு திட்டமிட்ட ஒரு சதி நடந்ததுன்னு எல்லாரும் ஊருக்கே தெரியும். அதை மீறி தான் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு தனியும் பெரும் கட்சியாக நம்ம வந்திருக்கோம் மக்களோட ஆதரவுனால. இது புதுசு இல்லை, தலைவருக்கும் இது புதுசு இல்லை. அதான் தலைவர் நேற்று கூட சொன்னார், உங்களுக்குலாம் வேணா அது புதுசாக இருக்கலாம், எனக்கு அது பழகிருச்சு, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அதாவது டிலே தான் பண்ண முடியும். ஒரு விஷயத்த, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி போகலாமே தவிர அதை தடுக்கலாம் முடியாது. நீதி கண்டிப்பாக வெல்லும். காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் பிஜேபியை கண்டிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் ப்ளே பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க அதை பற்றி எதுவும் இல்லை, சொல்லுவோம், உரிய நேரத்தில் சொல்லுவோம், என்ன தேவையோ அது கண்டிப்பாக சொல்லுவோம். நாங்கள் எங்கள் வேலையில் எங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். பார்ப்போம், ஆதரவு கோரிட்டு. ஆளுநர் ஷா நவாஸ் ஹுசேன் கூட சொல்லியிருக்காரு, சற்று முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாருமே சொல்றாங்க, வந்து கண்டிக்க வேண்டிய தாவேக்கா எதுவும் குரல் கொடுக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உரிய நேரத்தில் அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஒரு இல்லை இருங்க, நேற்று இல்லை ஒரு நாளில் இப்போ பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பாக நாங்கள் தேர்தலில் எப்படி இதே குற்றச்சாட்டு தானே நீங்கள் சொன்னீங்க. தேர்தலில் என்ன தலைவர் பிரச்சாரம் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த ஏன் நடக்குது அமைதியாக இருக்கிறீங்களேன்றதுதான் எங்களுடைய பிரச்சனை. இல்லை, அது எங்கள் கட்சியோட மீன் எங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கண்டிப்பாக உங்களோட எங்களுக்கு தான் அதிக உணர்வு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா அதை பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அமைச்சு தாவேக்காவை ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க. மக்கள் மத்தியில பெரிய பேசுபொருளா இருக்கு 2 நாளா. உங்களுடைய பதில்? இது கண்டிப்பா இது நல்ல வேலை நீங்க கேட்டீங்க. தமிழக மக்கள் இதை நல்லா பார்க்கணும். எப்படி வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து ஏன் வெளியே அமிச்சாங்க, அவர் திமுகவோட உறவு வச்சிருக்காருன்னு தான் சொல்றாங்க. இப்போ ஏன் இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். ஸோ தமிழக மக்கள் இந்த நிகழ்வை எல்லாருமே கண்டிப்பாக கவனிக்கணும், சிந்திக்கணும். இவங்களுக்காக மீதி மற்ற தொகுதியில் ஜெயிச்சாங்கல்ல, இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோமான்னு சிந்திக்கணும். எந்த அளவிற்கு மக்களோட தீர்ப்பை முற்றிலும் நீர்த்து செய்கிற அளவுக்கு இந்த 2 கட்சிகளும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் வந்து தடுத்திருக்கலாம். பட் ஆனால் அவங்க முயற்சி பண்ணது உண்மைதான். முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முற்றிலும் மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல். கண்டிப்பாக தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம். திமுகவில் இருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்ற பேச்செல்லாம் ஓடுது. எந்த அளவுக்கு பார்க்கலாம், நாங்கள் கேட்கலாம். நன்றி.